நடிகர் விக்ரம் நடித்துள்ள தங்கலான் திரைப்படம் இன்னும் சில நாட்களில் திரைக்கு வர உள்ள நிலையில் இந்த படத்தை வெளியிடும் முன் 1 கோடி ரூபாய் டெபாசிட் செய்ய வேண்டும் என்று அப்படத்தின் தயாரிப்பாளர் ஞானவேல் ராஜாவுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு ஒன்றை பிறப்பித்திருக்கிறது. இது தொடர்பான முக்கிய செய்தியை நாம் பார்த்து வருகிறோம். தொடர்ந்து கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக இணைகிறார் எமது செய்தியாளர் சுரேஷ். சுரேஷ் வணக்கம். என்ன வழக்கில் இந்த உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது? தயாரிப்பாளர் ஞானவேல் ராஜாவுக்கு வேற என்னென்ன அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டிருக்கிறது? விரிவாக பதிவு பண்ணுங்க. வணக்கம். சென்னையை சேர்ந்த அர்ஜுன்லால் சுந்தர்தாஸ் என்பவரிடம் பல விஐபிகள் பணத்தை கொடுத்து வைத்திருந்தார்கள். இந்த பணத்தை அவர் பலருக்கு கடனாக கொடுத்திருக்கிறார். இதில் நிதி இழப்பு ஏற்பட்டதால் அவர் திவாலானவராக அறிவிக்கப்பட்டார். இந்நிலையில் அவர் மரணமும் அடைந்துவிட்டார். இந்த நிலையில் அவருடைய சொத்துக்களை சென்னை உயர்நீதிமன்றத்தின் கட்டுப்பாட்டில் உள்ள சொத்தாட்சியர் நிர்வகித்து அர்ஜுன்லால் சுந்தர்தாஸிடம் கடன் வாங்கியவர்களிடமிருந்து கடன் தொகையை வசூலிக்கக்கூடிய அந்த நடவடிக்கையை அந்த சொத்தாட்சியர் மேற்கொண்டு வருகிறார். இந்த வகையில் அர்ஜுன்லால் சுந்தர்தாஸிடம் ஸ்டுடியோ கிரீன் பட நிறுவனத்தின் பங்குதாரர்கள் ஞானவேல் ராஜா, ஈஸ்வரன் ஆகியோர் 2013ஆம் ஆண்டு 10 கோடியே 35 லட்சம் ரூபாய் கடன் வாங்கியிருந்தனர். அந்த தொகையை வட்டியுடன் திருப்பி கேட்டு சொத்தாட்சியர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தார். இந்த வழக்கில் உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்தும் இதுவரை ஞானவேல் ராஜாவும் ஈஸ்வரனும் பணத்தை திருப்பி கொடுக்கவில்லை. இதையடுத்து இந்த ஸ்டுடியோ கிரீன் நிறுவனம் ஞானவேல் ராஜா மற்றும் ஈஸ்வரன் ஆகியோரை திவாலானவர்களாக அறிவிக்க வேண்டும் என்ற கோரிக்கையுடன் உயர்நீதிமன்ற சொத்தாட்சியர் உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்கில் விசாரித்த நீதிபதிகள் ஜெயச்சந்திரன் மற்றும் சி.வி. கார்த்திகேயன் அடங்கிய அமர்வு ஒரு இடைக்கால உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. அந்த உத்தரவில் ஸ்டுடியோ கிரீன் நிறுவனம் தயாரித்து வெளிவர இருக்கக்கூடிய அந்த தங்கலான் படத்தை வெளியிடுவதற்கு முன்பு, அதாவது ஆகஸ்ட் 14ஆம் தேதி 1 கோடி ரூபாயை டெபாசிட் செய்ய வேண்டும் எனவும் அதன் பின் படத்தை வெளியிட்டுக் கொள்ளலாம் என்றும் நீதிபதிகள் இடைக்கால உத்தரவில் தெரிவித்திருக்கிறார்கள். அதே போல அடுத்து வெளிவர இருக்கக்கூடிய கங்குவா படத்தை வெளியிடுவதற்கு முன்பும் 1 கோடி ரூபாயை டெபாசிட் செய்ய வேண்டும் என்றும், இந்த பணம் டெபாசிட் செய்தது குறித்து பட வெளியீட்டுக்கு முன்பாக உயர்நீதிமன்றத்தில் அறிக்கை தாக்கல் செய்து ஒப்புதல் பெற வேண்டும் எனவும் உத்தரவிட்ட நீதிபதிகள் இந்த வழக்கினுடைய விசாரணையை ஆகஸ்ட் 14ஆம் தேதிக்கு தள்ளி வைத்திருக்கிறார்கள். நன்றி சுரேஷ், உங்கள் விரிவான தகவல்களுக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.